ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கான லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்ன கார்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம். கேர்ள் வித் அ ஸ்னேக், சார்ம்ட் ஆர் யூஸ் டு எனேபிள் பவுண்டரிஸ். ஓகே, இந்த மெசேஜ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, அண்ட் ஒரு அவேக்கனிங்கும் இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து அதிகமாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஆனால் கொடுக்குற அளவுக்கு ஈக்குவலாக நீங்கள் ரிசீவ் பண்ணலை அப்படிங்கிறத இந்த கார்டு காட்டுது. ஓகேங்களா, உங்கள் பர்சன் வந்து உங்களோட ஒரு சாஃப்ட் நேச்சரை, உங்களோட அன்கண்டிஷ்னல் லவ்வை, உங்களோட நல்ல மனசை வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இது. ஓகே, அதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஓகே, உங்களை பயன்படுத்திகிட்ருக்கிற உங்களுடைய அன்கண்டிஷ்னல் லவ்வை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க உங்களை வந்து ஜென்யூனாக காதலிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அவங்க அந்த மாதிரி நடந்துப்பாங்க. ஓகே, ஆனால் சம்டைம்ஸ் அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன், பெயின் அண்ட் ஒரு எமோஷ்னல் ட்ரெயினை தர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, நீங்கள் அதிகமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து இக்னோர் ஆகிருக்கலாம். ஓகே, உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு யாருமே வந்து அதாவது உங்கள் பர்சன் வந்து உங்களோட ஃபீலிங்ஸை வேல்யூ பண்ணாமல் இருந்திருக்கலாம். உங்கள் ஃபீலிங்ஸுக்கான மரியாதை கிடைக்காம இருந்திருக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் வந்து உங்களையே மறந்துருந்துருப்பீங்க. ஓகே, உங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் பர்சனை பற்றியே யோசிச்சிருப்பீங்க. உங்களையே நீங்கள் மறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் நீங்கள் இருந்திருக்கலாம், வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இதெல்லாம் இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது. பட் இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன தெரியுமா? லவ் வந்து எந்த ஒரு லவ்வுக்காகவுமே நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கக்கூடாது. லவ் ஷுட் நாட் காஸ்ட் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகேவா, அதை தான் வந்து இந்த மெசேஜ் மூலயமா சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கார்டு வந்து ஒரு டாக்ஸிக் மேனிப்புலேஷன், எமோஷ்னல் டிபெண்டன்சி ஆர் ஒரு சைடு மட்டுமே எஃபர்ட் இருக்கிறது, ஒன் சைடட் எஃபர்ட், இது எல்லாமே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்ணுற ஒரு கார்டு. ஓகேவா, சில பேருக்கு வந்து இது ஒரு நார்சிஸ்டிக் எனர்ஜியாக கூட இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு எப்போ உங்களோட தேவை இருக்கோ அப்போ தான் வந்து அப்போ மட்டும் உங்களை அப்ரோச் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஆகிடுவாங்க. ஓகேவா, ஆனால் இந்த ரீடிங் முழுக்கவுமே வந்து நெகட்டிவ் இல்லை. ஓகேங்களா, யூனிவர்ஸ் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த மெசேஜ் கொடுக்கல. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களை அவேக்கன் பண்ண வராங்க, உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இப்படி ஒரு மெசேஜ். ஸோ இந்த கார்ட்ஸ் சொல்கிற முக்கியமான லெசன் என்ன அப்படின்னா, பவுண்டரிஸ் தான் செல்ஃப் லவ். ஓகேவா, பவுண்டரிஸ் ஆர் செல்ஃப் லவ், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நோ சொல்கிறதுக்கு கற்றுக்கோங்க. ஓகே, ட்ரை டு சே நோ, லேர்ன் டு சே நோ. ஓகேங்களா, உங்களோட மன அமைதி, மன நிம்மதியை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சமாவது நீங்கள் முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்களை மதிக்காதவங்களுக்காக நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை மதிக்காதவங்களுக்கு ஒரு அன்லிமிட்டெட் ஆக்சஸ் கொடுக்காதீங்க. ஓகேவா, உங்களை உண்மையாக லவ் பண்ணுற ஒருத்தர் உங்களை கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்களோட வேல்யூவை கொஷின் பண்ண வைக்க மாட்டாங்க. நான் வந்து இவங்களுக்கு வர்த்தான பர்சனா, நான் இவங்களுக்கு ஈக்குவலான பர்சனா, டிசர்வான பர்சனா, இவங்களோட பிஹேவியர் இப்படி இருக்கே, ஒரு வேளை நம்ம வந்து இவங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு ஆளா அப்படின்னு உங்கள் மேலேயே ஒரு செல்ஃப் டவுட்லாம் க்ரியேட் பண்ண விட மாட்டாங்க. ஓகேவா, உங்களோட மனசை வந்து ஒரு கேம் மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒரு சும்மா உங்கள் எமோஷன்ஸ் கூட விளையாட மாட்டாங்க. ஓகேவா, ப்ளே பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ணுனா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணால் உங்ககிட்டேருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும், நம்ம இதை பண்ணுனா அவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ உங்களை உண்மையாக லவ் பண்ணுற பர்சன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் விரும்புவாங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் விரும்புவாங்க. ஓகேங்களா, அது வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லையோ அது வந்து ஒரு ட்ரூ லவ் கனெக்ஷன் கிடையாது. அந்த பர்சனும் உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் கிடையாது. யூனிவர்ஸ் கொடுத்த பர்சனாக இருக்க மாட்டாங்க. கர்மாவை கழிக்கிறதுக்கு மேபி அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க, நீங்கள் உங்களோட கர்மாவை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த கனெக்ஷனில் செப்ரேஷன், சைலண்ட் ட்ரீட்மெண்ட், ஒரு ஹாட் அண்ட் கோல்ட் பிஹேவியர், இல்லை வந்து ஒரு எமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருந்திருக்கலாம். ஓகே, ஆனால்
இந்த ஃபேஸ் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக வந்திருக்கு. ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கு இப்போ சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து லவ்வுக்காக ஏங்கி நிற்க வேண்டிய ஆள் இல்லை, லவ்வுக்காக காத்திருக்க வேண்டிய ஆள் இல்லை, பெக் பண்ண வேண்டிய ஆள் இல்லை. ஓகே, நேச்சுரலாக நீங்கள் வந்து லவ் உங்களை தேடி வரணும். ஓகே, நேச்சுரலி நீங்கள் வந்து லவ் உங்களை தேடி வந்து லவ் பண்ணப்பட வேண்டிய ஒரு பர்சன் நீங்கள். ஓகேவா? ஸோ உங்களோட எனர்ஜி ரொம்ப பியூர். அதனால தான் ராங் பீப்புள் கூட உங்ககிட்ட வந்து அட்ராக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கீங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி பியூராக இருந்திருக்கு. உங்களோட இன்டென்ஷன் அண்ட் உங்களோட எனர்ஜி அண்ட் உங்களோட லவ் எல்லாமே பியூராக இருந்ததுனால தான் ராங் பீப்புளும் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிருக்காங்க. ஆனால் இனிமேல் யாரும் அலோவ் பண்ணணும், யார் டிஸ்டன்ஸில் வைக்கணும், யாருக்கு எவ்வளோ அக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஓகே, அந்த கிளாரிட்டியை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறாங்க. ஓகே, அண்ட் இந்த கார்டு வந்து ஃப்யூச்சருக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான சைனை கொடுக்குது. ஓகேவா? நீங்கள் உங்களோட பவுண்டரிஸை ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஓகே, உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்தி அண்ட் ஒரு ஜென்யூன் லவ் உங்கள் லைஃப்பில் வரும், உங்களை தேடி வரும். ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் மனசை சேஃபாக வச்சுக்கோங்க. ஓகே, உங்களை யூஸ் பண்ணுறவங்கள விட உங்களை வேல்யூ பண்ணுறவங்கள நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ட்ரூ லவ் நெவர் ட்ரெயின்ஸ் யூ. ஓகேவா? இட் ஹீல்ஸ் யூ. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களுக்கு வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்குற காதல் உண்மையான காதல் இல்லை. அப்படி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான லவ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது, ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக மாறாது. ஏன்னா அப்படி உங்களை உங்கள் பர்சனால் நீங்கள் மனவேதனைக்கு ஆளாகிறீங்க அப்படின்னா அவங்க மூலமாக யூனிவர்ஸ் ஏதோ ஒரு லெசனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்காங்க. அண்ட் அந்த பர்சன் அந்த லெசனை கற்றுக் கொடுத்துட்டு உங்கள் லைஃப்லேருந்து போயிடுவாங்க. அந்த லவ் வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக மாறாது, ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பாக மாறாது. ஓகேவா? ஸோ உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிற பர்சன், உங்களை ரொம்ப ஹாப்பியாக மன அமைதியோட நிம்மதியோட ஒரு படபடப்பு இல்லாமல், பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க தான் உங்களுக்கான பர்சன். அவங்கள தான் யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சுருப்பாங்க. ஓகே, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க ஏதோ ஒரு லெசனை கற்றுக் கொடுக்க வந்தவங்க தான். ஓகேவா? அவங்களுக்காக உங்களுடைய கண்ணீரையோ, உங்களுடைய டைம், உங்கள் மணி, உங்களுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இதை தான் இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ உங்களை யூஸ் பண்ணிக்கிறவங்கள கண்டிப்பாக நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. ஓகேவா? இவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது உங்கள் இன்ட்யூஷனுக்கே தெரியும். ஸோ இப்படி ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு ஆப்டான சுச்சுவேஷனில் யாரோ இருக்கீங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மனசில் ரொம்ப பெரிய பாரம், குழப்பம், வலிகளோடு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க தான் யூனிவர்ஸ் இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க. ஓகே, அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுறலாம். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்ட் பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. டேக் கேர்.